நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி மீரா கிருஷ்ணன் மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சு தர போறீங்க? இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும்னு ஒரு பிரெட் உப்புமா. அது இல்லாம புதுசா ஆப்பிள் புலாவ் பண்ண போறோம். அட போன தடவை நான் கேட்டேன். ஓகே. ஸோ நல்ல ஒரு ஆப்பிள் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம எப்படி புலாவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்ட். ஆப்பிள் புலாவ்லயே இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க? ஆப்பிள் புலாவ் வந்து நம்ம தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் உப்புமா பண்ணிக்கலாமா? ஓகே. எண்ணெய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்மா. நீங்க தான் அன்னைக்கு கூட ஒரு நாள் சொன்னீங்க எல்லா ஃப்ரூட்லயுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும். ஈவன் மாம்பழத்திலே செய்யலான்ட்டீங்க. ஆமா. அது மாம்பழத்துல செலக்டிவா சில மாம்பழத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கிற மாம்பழம்னா அந்த கிளிமூக்கு மாங்காய், ருமானி இதெல்லாம் பண்ணும்போது தூக்கலா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப அதை பண்ணும்போது நம்ம இந்த கோவா ஆட் பண்ணுவோம். இப்போ அந்த கோவா ஆட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. அதுவே ரொம்ப டேஸ்ட் தூக்கி கொடுக்கறதுனால அது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்பைஸ் எல்லாம் போட்டு வறுத்துடலாம். லேசாக வதங்கிட்டு இப்போ பச்சை மிளகா. இதுக்கும் அதே மாதிரி தான்மா. எது வேணாலும் நம்ம காம்பினேஷனில் நம்ம காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். சில பேருக்கு வந்து அல்சர் இருக்குது, எனக்கு பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு மிளகு பொடி போட்டு கூட பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி பச்சை மிளகா கலர் மாறிட்டு பார்த்தீங்களா? ஆமாம். இந்த டைமில் ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர மாதிரி இருக்கணும். இந்த ஆனியன் நறுக்கி போடுறதுலேயே நிறைய விதம் இருக்குது. எப்பவுமே ஒரு காய்கறி நறுக்கிறதுலையே அந்த நளினம் அப்போ அந்த சுவையும் கூடுதலாக கிடைக்கும். அது பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும். இதுவே வந்து நீட்டாக மெலிசாக நறுக்கிட்டு பண்ணும்போது அந்த கூட நம்ம போடுற அந்த ஆப்பிள் துண்டும் இருக்கும். அதுவும் இதுவும் சேர்ந்து வாயில் கிடைக்கும் போது அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இந்த ஆப்பிள் போட்டுடலாம். குட்டி குட்டியா தக்காளி அந்த மாதிரி எதுவுமே வேண்டாமா, நல்லா இருக்கும். இந்த ஆப்பிள் வந்து சப்போஸ் ரொம்ப இனிப்பாக இருக்குது, மாவு ஆப்பிள் வேண்டாம். மாவு ஆப்பிள் போடும்போது ஃபுல்லாகவே குழஞ்சு போயிடும். மாவு ஆப்பிள் இல்லாமல் கொஞ்சம் கெட்டி ஆப்பிளாக இருக்கும்போது அது கொஞ்சம் புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சரி. இல்லைன்னா தக்காளி வேண்டாம். ஸோ இன்றைக்கி அம்மா வந்துட்டு ஆப்பிள் வச்சு ஒரு சூப்பராக புலாவ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வானடியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இதெல்லாம் சேர்த்தாங்க. அதோட பச்சை மிளகா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கினாங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்கினாங்க. இப்போ வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஆப்பிள் சேர்த்து வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் இந்த ஆனியனும் பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஒன்றா. இந்த நேரத்தில் நம்ம ரைஸ் போட்டுடலாம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், அம்மாவுக்கு ஆக்சுவலாக ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டிருக்கு. அதோடு தான் இன்றைக்கி வந்து ஷூட்டிங்கும் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலே சமையல் மேலே இருக்கிற ஒரு காதல் சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் சால்ட்டு போட்டுடலாம். கூடவே நம்ம கோவா வச்சுருக்கோம். ஓகே. சுகர் இல்லாத கோவா, அதையும் இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது என்ன காம்போமா ரைஸோட கோவா? ஆமா, ஏன்னா ஆப்பிள் போட்டிருக்கோம் இல்லையா? ஓகே. ஆப்பிள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது தோலை எடுத்துட்டு குக்கர்ல வேக வச்சுட்டு பாலோட தான் நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி ஊட்டுவோம். ஆமா. அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ரைஸ்ல பண்ணா எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் இதை வந்து நம்ம கூட ஆட் பண்றோம். பசங்களுமே கேட்பாங்க இது மாதிரி பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு, அதனால நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கிறோம் அந்த டேஸ்ட்டுக்காக.
எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தியம்மா, நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதி யூஸ் பண்ணாமல் தான் நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இன்னொரு அற்புதம் பண்ண போகிறோம். என்னென்னா, வெறும் தண்ணியில் வந்து நம்ம வேக விட போகிறதில்ல, கூட நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அந்த பாலும் இந்த கோவா ஆப்பிள் எல்லாம் சேரும்போது அந்த ரைஸு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கோவா நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் பால் 1 கப்பு நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம 1 கப்புக்கு பாலும் 1 கப்பு தண்ணியும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது தம் தான் போட போகிறோம். ஓகே. அதனால அது பக்கத்தில் மாற்றிட்டு உப்புமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரெட் உப்புமா, அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிரெட் உப்புமாவில் நம்ம நிறைய விதம் பண்ணலாம். பிரெட்டில் எப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கோ, அந்த ஒவ்வொரு வெரைட்டி பிரெட் போட்டு பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமாக பண்ணலாம். இல்லை அதையே ஒவ்வொரு விதமாக பண்ணலாம். ஓகே. புதினா அரைச்சி பண்ணலாம், வெறும் கொத்தமல்லி அரைச்சி பண்ணலாம், ராவா போட்டு பண்ணலாம். இது மாதிரி நிறைய விதத்தில் இது பண்ண முடியும். அதில் ஒரு வகை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, இல்லை ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வராங்க, டக்கு நம்ம இதை கொடுக்கும்போது பிரெட்டு ஜாமு கொடு, இல்லை பிரெட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா வேணான்னுவாங்க. அதே நம்ம இது மாதிரி பண்ணி கொடுத்து என்னன்னே சொல்லாமல் கொடுக்கும்போதெல்லாம் அது கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. இது நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் கம்மி பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய். இது ரொம்ப எண்ணெய் எடுத்துக்காது, அதனால கொஞ்சமாக போட்டால் போகிறோம். கடுகு, கடுகு வெடிக்குது. இப்போ வந்து உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டுடலாம். உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம், கடலை பருப்பு கொஞ்சம் போடணும். அது 1 ஸ்பூனு, இது 1 ஸ்பூன் போட்டிருக்கேம்மா. சரியா? ஸோ கடலை பருப்பு ரோஸ்ட் ஆயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போ இந்த டைமில் தான் டிசைட் பண்ணோம். ஒன்று பச்சை மிளகா போடலாம், இல்லைன்னா மிளகா பொடி போடலாம், இல்லை காஞ்ச மிளகா போடலாம். நம்ம வந்து ஸ்பைஸுக்கு வந்து காஞ்ச மிளகா தான் போட போகிறோம். ஸோ ஒரு 2 காஞ்ச மிளகா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ இதோட காம்போ அப்படின்னா என்னம்மா சொல்வீங்க? இது கூட சாப்பிட்றதுக்கு மல்லி சட்னி சூப்பராக இருக்கும். ஓகே. அந்த மல்லி சட்னி கூட தொட்டு எதை நம்ம இது வந்து உப்புமா மாதிரி தானே பண்ணுறோம். ஆமாம். அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் இறக்கிட்டு நம்ம கொடுக்கும்போது சர்வ் பண்ணும்போது அதை போட்டுட்டு ஒரே ஒரு பவுலில் ஒரு குலுக்கிட்டு நம்ம கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இது கண்ணாடி பதம் வர வரலும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த பிரெட் துண்டு அதை போட்டுடலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதையே அழகாக குட்டி குட்டியாக போட்டால்
பசங்க வந்து எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து இந்த வெங்காயம் இது எல்லாமே குட்டி குட்டியாக போடும்போது கூட வந்து பிளெண்ட் ஆகிடும். இதெல்லாம் பெரியவங்க தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் பச்சை மிளகாய், தேங்காய் இதை வச்சு கொஞ்சம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு காஞ்ச மிளகா போடாமல் இந்த மாதிரி ப்ரெட்டை போட்டுட்டு அப்புறம் அந்த விழுதை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அது நம்ம இதில் வெறும் காஞ்ச மிளகா தான் போட்டுக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு அதை எடுத்துகிட்டு கொடுத்துடலாம். புலாவ் நல்ல வாசனை வருதுல்ல? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அதோட மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் வாசனைக்காக. இது பசங்களோட அட்ராக்ஷன் தான் இது கரம் மசாலா. அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கு, அதை போட்டுக்கலாம் ஃபைனலாக. இது வந்து பண்ணுறதும் நம்ம டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணால் நெய் கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட்டாக பண்ணணும்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம கொஞ்சம் வயசானவங்களாம் சாப்பிட்றாங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும்போது அவங்க அதை சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வதக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இதில் மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பதம் இருந்தால் எல்லாருமே சாப்பிட முடியும். அதனால் இதை நிறுத்திடலாம். சப்போஸ் சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம கிறிஸ்பியாக பண்ணிவிடுவோம், அப்போ தான் யாராவது கெஸ்ட்டு வராங்க, அதில் ஏஜ் ஆனவங்க வராங்க அப்படின்னா அப்போ இது கிறிஸ்பியாக இருக்க எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு யோசிக்க வேணாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக தான் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடலாம். இல்லைன்னா அப்படியே மூடி வச்சாலே அது வந்து ஆமாம் ஸ்மூத் ஆகிடும். நல்லா ஜுரம் அடிச்சுட்டு என்ன வெறும் ப்ரெட்டே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, ஆனாலும் டாக்டர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் அந்த மாதிரி சாஃப்டாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இது பண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயமா மாறிடும். பார்க்கலாமாம்மா? ஆமாம், இது முடிஞ்சிருச்சு. பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஆஹா நல்லா இருக்குல்ல? ஸ்மெல்லும் நல்லா இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒரே ஒரு கொஞ்சமாக நெய் மட்டும் விடுங்க. ஸோ முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இது எல்லாமையும் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிறதுனால நம்ம இதையும் போட்டுக்கிறோம். ஓகே, சூப்பர், நல்லா வந்திருக்கு. ஆமாம், சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாமா? ஓகேம்மா. வேறு ஆப்ஷனே கிடையாது, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெட்டு தான் பார்க்கணும். இதான் கொஞ்சம் மாறி இருக்குது. தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி இன்னோவேட்டிவாக அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கா? அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு காம்போவோட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் கிட்ஸுக்கு இதோடய நம்ம நீங்கள் சொன்னபடி கொடுத்துட்டோன்னா முடிச்சிடுவாங்க பாக்ஸு. அது எப்படி கரம் மசாலாவோடது தூக்கல் தெரியுதா? நல்லா தெரியுதுமா. அது இல்லைன்னா ஆக்சுவலாக அது ரொம்ப பிளெயினாக இருந்திருக்கும். இல்லையா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. அது ரொம்ப ஆவலாக இருந்தேன். அந்த பாலும் கோவாவும் சேர்ந்து சூப்பராக ஆயிடுச்சு. அதோட ஃபுல் ஆப்பிள் எசன்ஸ் வந்து சாதத்தில் நல்ல தம்மில் இறங்கியிருக்கு. ரொம்ப ரிச்சான ரெசிபி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுமா. இன்றைக்கி இது ரெண்டுமே கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச்மா.
பிரெட் உப்மா செய்யும் முறை. கடாயில் நெய் எண்ணெய் விட்டு நன்கு காய்ந்ததும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வெங்காயம், காய்ந்த மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், நறுக்கிய பிரெட் துண்டுகளை சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். பிறகு கரம் மசாலா, கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான பிரெட் உப்மா தயார். ஆப்பிள் புலாவ் செய்யும் முறை. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும். இதோடு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதங்கியவுடன் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய ஆப்பிளை சேர்த்து கொள்ளவும். பிறகு பாஸ்மதி அரிசியை சேர்த்து பால், தேவையான அளவு தண்ணீர் விட்டு உப்பு சேர்த்து நன்கு கிளறி தம் வைத்து நெய்யில் பொரித்த முந்திரி, திராட்சை, பன்னீரை சேர்த்து பரிமாறினால் சுவையான ஆப்பிள் புலாவ் தயார். இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னோட கூட வந்து நீங்கள் எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே தெரியுற இந்த நம்பருக்கு RSV ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஓகே விவஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பராக 2 ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாமாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.